உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போயிட்டு வந்துடணும், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போயிட்டு வரணும். இல்லைன்னா பெருமாளுக்கு வேண்டிய நாள் ஏகாதசி அன்றைக்கி போகலாம், இல்லைன்னா பரணி போராடம் அன்றைக்கி போகலாம். ஸோ சுக்கிரதசை நடக்கிறவங்க இந்த நாள் அன்றைக்கி ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துருங்க. திருப்பதிக்கு இல்லைன்னா திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க கஞ்சனூர் போகலாம், சுக்கிர ஸ்தலத்துக்கு போகலாம். சரியா நேர்களே? அதுபோக சவுத்தில் வந்து நவ திருப்பதி நவ கைலாசம் இருக்குது, அங்கேயும் சுக்கிரனுடைய கோயில் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போகலாம். அதெல்லாம் கோயிலில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து சுக்கிரதசை சுக்கிர புத்திக்கு அடுத்து சூரிய புத்தி நடக்கும். இது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரியா? சுக்கிரதசை சூரிய புத்தி சில லக்கணத்துக்கு தான் நல்லாயிருக்கும். சரியா? சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், இந்த லக்கணத்துக்கு தான் நல்லாயிருக்கும், மற்ற லக்கணத்துக்குலாம் நல்லா இருக்காது. சரியா? இந்த 4 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். சூரியன் கூட சுக்கிரன் சேராமல் இருக்கணும். சரியா? சுக்கிரதசை சூரிய புத்தி நடக்கும்போது தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதுபோக ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். பசுமாட்டுக்கு வந்து பிஸ்கட்டு ரொட்டி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிரதசை சந்திர புத்தி, இது ஓரளவு சுமாராக நல்லாயிருக்கும்.